ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான். கத்திரிக்காய் வச்சு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரவை எல்லாம் போட்டு கிறிஸ்பியாக நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளாடி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் அந்த குண்டு கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடுங்க. சைஸ் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் இருக்கணும். இதை எப்படி கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துடுங்க. பவுல் எடுத்துகிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுவிடுங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, கொஞ்சமாக சால்ட்டு, அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதை ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். அந்த மசாலா, இஞ்சி பூண்டு, மாவு எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதே மசாலாவில் நான் கத்திரிக்காய் அன்றைக்கி பொரிச்சிருக்கேன். இதே மாதிரியே நீங்கள் மீனை கூட இதே மாதிரி போட்டு ட்ரை பண்ணாலும் சூப்பராக இருக்கும். மசாலா எல்லாமே கீழே உதிராமல் சூப்பராக வரும். இப்போ நம்ம வச்சுருந்த கத்திரிக்காயில் 2 சைடுமே நம்ம அப்ளை பண்ணிவிடலாம். மசாலா நல்லா மேலே எல்லாமே படுற மாதிரி. இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எல்லா கத்திரிக்காயிலையுமே அப்ளை பண்ணி எல்லாமே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அப்போ நம்ம ரவையில் போட்டு டிப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதனால தான். இப்போ நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கத்திரிக்காய் மசாலா எல்லாமே போட்டு வச்சுருப்போம். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துடுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் அந்த ரவை அதில் லைட்டாக நமக்கு கோட் ஆகும். அதனால தான். இப்போ நம்ம தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ அடுப்பில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு வச்சுருங்க. அப்போ தான் அது உள்ளாடி எல்லாமே நல்லா வெந்து வரும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ கத்திரிக்காய் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.